கேஎஸ்ஆர்டிசி சுற்றுலா பயணிகளுக்காக நடத்தி வரும் சர்வீஸும் சட்டவிரோதமாக இருசக்கர வாகனங்கள் வாடகைக்கு கொடுப்பதை எதிர்த்து மூணாறில் டாக்ஸி ஓட்டுநர்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர். சுற்றுலாவை நம்பியுள்ள டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் புகாருடன் அவர்கள் முன்வந்துள்ளனர். சுற்றுலா பகுதியை மட்டும் நம்பி வாகனங்களில் வரக்கூடிய வருமானங்களில் வாழக்கூடியவர்கள் தான் டாக்ஸி கார்கள், ஜீப்புகள் ஓட்டி தங்களின் வாழ்க்கையை முன்கொண்டு செல்லக்கூடியவர்கள். ஆனால் கடந்த சில நாட்களாக இவர்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்து வருகின்றனர். கேஎஸ்ஆர்டிசியின் ஜங்கிள் சவாரியும் சட்டவிரோதமாக இருசக்கர வாகனங்கள் உட்பட உள்ளவைகள் வாடகைக்கு கொடுத்து வருவது அதிகரிப்பதே சுற்றுலாவில் டாக்ஸி ஓட்டுநர்களை பாதிக்க முக்கிய காரணம். இதுவரை மூணாறில் தனியார் நபர் இருசக்கர வாகனங்கள் வாடகை கொடுப்பதற்கு எதிராக எதிர்ப்பு போராட்டம் நடத்திய ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்துக்கு தடை நிற்கக்கூடியதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய மூணாறுல இப்போ கொஞ்ச நாட்களாகவே எங்களுக்குள்ள வாழ்க்கை, அதாவது டாக்ஸி, ஜீப்பு, ஆட்டோ ஓட்டக்கூடிய பாதிக்கக்கூடிய வகையில் ரெண்டே பைக்கு, அதாவது வாடகை பைக்கு என்று சொல்லக்கூடிய தருணத்தில் கொண்டு வந்து இல்லீகலாக சில பிஸ்னஸ்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சில அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்கள், சில முதலாளிமார்களும் இதுக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதை கண்டித்து தான் அந்த வன்மையான ஒரு போராட்டத்தை நம்ம டிரைவர்மார்கள் மத்தியில் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இல்லீகலாக ஒரு குடோனை சும்மா ஒரு கடையை இல்லாமல் ஒரு குடோனை வந்து கடையாக காணிச்சு இதை ரெண்டே பைக்கு தொடங்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிறதுக்கு சில நபர்கள், மூணாறு உள்ள நபர்கள் தீர்மானித்தார்கள். இதற்கு எதிராக மூணாறு உள்ள ஆட்டோ, ஜீப்பு, டாக்ஸி டிரைவர்மாரெல்லாம் சேர்ந்து எதிராக போராட்டம் நடத்துகிறோம். சர்வகட்சி, அதாவது ஐஎன்டியூசி, ஏஐடியூசி, பிஜேபி, காங்கிரஸ், சிஐடி எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், 2-3 மாதமாக எங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே ஓட்டம் இல்லாமல் எல்லா வண்டி அப்படி இப்படியே கிடைக்கிறது. டாக்ஸி, இன்சூரன்ஸு அடைக்க முடியாத சூழ்நிலை. எங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கூட அடைக்க முடியல. வீட்டில் உள்ள வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இப்படி உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால தயவு செய்து கவர்மெண்ட் கண்டுகொண்டு இந்த ஒரு பைக்கு, ரெண்டே பைக்கு உள்ள மூணாறு வந்து அடியோடு ஒதுக்கணும். கேஎஸ்ஆர்டிசி என்று சொல்லக்கூடிய பஸ் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, உல்லாச யாத்திரைன்னு சொல்லி. இதை நாங்கள் பலமுறை போராட்டம் பண்ணோம், பலமுறை அதிகாரிகள் நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் இந்த உல்லாச யாத்திரைன்னு சொல்லி பஸ்ஸை இதுவரை நிறுத்துறதுக்கு தயாராகலை. ஆகவே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கக்கூடிய என்னவென்றால், எங்களுக்கு இப்படியாப்பட்ட ரெண்டே பைக்கு, இந்த உல்லாச யாத்திரை, இப்படிப்பட்ட விஷயம் எங்களை பாதிக்கக்கூடிய ரெண்டே காரு பாதிக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக நீங்கள் நிறுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல் கால் டாக்ஸி, ஓலோ, ஊப்பர் என்று சொல்லக்கூடிய வண்டிகள் கொச்சின்லேருந்து வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் ஏற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக இது நிறுத்த வேண்டும். இது நிறுத்தாவிட்டது என்றால் மூணாறு உள்ள ஆட்டோ, ஜீப்பு, டாக்ஸி அனைத்து டிரைவர்மார்களும் கட்சி பேதமின்றி பொதுரங்கத்தில் இறங்கி நாங்கள் போராடுவோம். பைக் உட்பட உள்ளவைகள் வாடகைக்கு கொடுப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் டாக்ஸி உட்பட உள்ள வாகனங்களை அழைப்பது குறைவு. இதனால் வருமானம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே இதே நிலைதான் இந்த பகுதியில் தொடர்வது. சட்டவிரோதமாக வாகனங்களை வாடகை கொடுப்பதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேஎஸ்ஆர்டிசியின் சுற்றுலா பேருந்துகள் உட்பட உள்ளவைகள் கட்டுப்பாடுடன் முன்கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ, மூணார்.